ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க கூட நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த தரிசன டிக்கெட் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்காத சந்தர்ப்பங்கள்ல நீங்க இந்த மாதிரி தரிசன டிக்கெட் கூட வந்து புக் பண்ணலாம். ஸோ அதை பத்தின முழுமையான இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆந்திர பிரதேச மாநில சாலை போக்குவரத்து கழக பேருந்துகள்ல திருமலைக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக ஏபிஎஸ்ஆர்டிசி பேருந்துகளில் தினமும் 1000 தெய்வீக தரிசன டிக்கெட்டுகள் வந்து வழங்கப்படுது. ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 டிக்கெட்ஸ் வந்து உங்களோட பஸ் டிக்கெட் கூடவே இதை வந்து கொடுக்குறாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி பேருந்துகளில் திருமலைக்கு செல்லும் பயணிகளுக்கு இந்த பொன்னான வாய்ப்பை திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளும் வழங்கியுள்ளனர். ஏபிஎஸ்ஆர்டிசி பேருந்துகளில் திருப்பதிக்கு செல்லும் பயணிகள் கட்டணத்துடன் கூடுதலாக 300 ரூபாய் செலுத்தி பேருந்திலேயே விரைவான தரிசன டிக்கெட்டையும் பெறலாம். ஸோ இந்த தர்ஷன் டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. டைமிங்கும் வந்து சீக்கிரம் வந்து முடிச்சுட்டு வந்துடலாம், அந்த மாதிரி தான் வந்து சொல்றாங்க. இந்த விரைவு தரிசனம் தினமும் காலையில 11 மணிக்கும் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருமலை பேருந்து நிலையத்தை அடைந்ததும் ஆர்டிசி மேற்பார்வையாளர்கள் பயணிகளுக்கு விரைவான தரிசனம் செய்ய உதவுவார்கள். எனவே திருப்பதி செல்லும் பயணிகள் முதலில் ஆர்டிசி பஸ்களில் விரைவு தரிசன டிக்கெட் பெறும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஎஸ்ஆர்டிசி தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. திருப்பதிக்கு தினமும் 650 பேருந்துகளை ஏபிஎஸ்ஆர்டிசி இயக்குகிறது. திருப்பதிக்கு ஒவ்வொரு டெம்போவிலிருந்தும் பேருந்து வசதி உள்ளது. பெங்களூர், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், பாண்டிச்சேரி, ஹைதராபாத் போன்ற நகரங்களில் இருந்தும் தெய்வீக தரிசனத்திற்காக வரும் பயணிகளுக்கு இது மிகவும் ஒரு நல்ல வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல தான் டிராவல் வந்து பண்ணுவீங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பஸ் டிக்கெட் கூடவே நமக்கு 300 ரூபாய் தர்ஷனம் கொடுத்துட்றாங்க. காலையில 11 மணி, ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 4 மணி ஸ்லாட்டு. ஸோ அந்த டைமிங் வந்து செப்பரேட்டா ஒதுக்கி இருக்கனால அவங்களுக்கு சீக்கிரம் தரிசனம் முடிச்சுட்டு வர முடியும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு திருமலை பேருந்து நிலையம் நீங்க போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மேற்பார்வையாளர்கள் உங்களுக்கு வந்து விரைவு தரிசனம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் எந்த இடத்துல நீங்க ரிப்போர்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஸ் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிக்குவாங்க. பஸ் டிக்கெட்டும் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்குவாங்க. பஸ்ல டிராவல் பண்ணல அப்படின்னாலும் ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமா திருமலைக்கு போயிட்டு அங்க வந்து இந்த தரிசன டிக்கெட் மட்டும் யூஸ் பண்ணி சாமி தரிசனம் வந்து பாத்துருவாங்க. ஸோ இந்த டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்ற வீடியோ இருக்கு, அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 300 ரூபாய் தர்ஷன் கூட உங்களுக்கு பஸ் டிக்கெட் ஃபேர் வந்து அடிஷனலா ஆட் ஆகும். ஸோ அதுலேயே நீங்க டிராவல் பண்ணியும் போய்க்கலாம். இல்லை அப்படின்றவங்க தர்ஷன் டிக்கெட் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற திருமலை ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து ஏன் ஷேர் பண்றது அப்படின்னா, தெரியாத பக்தர்கள் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்ன்றதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.